ராகுல் காந்தி சோனியாவின் 700 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி சோனியா காந்தியின் 700 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவில் நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிடெட் நிறுவனம் நடத்தி வந்தது. நேஷனல் ஹெரால்டு நமது நாட்டின் முதல் பிரதமர் நேரு தொடங்கிய பத்திரிகையாகும். கடன் பிரச்சனையில் நேஷனல் ஹெரால்டு மூடப்பட்ட நிலையில் இதை சரிசெய்ய காங்கிரஸ் கட்சி 90 கோடி ரூபாய் கடன் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 2018ஆம் ஆண்டு நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்திற்கு சொந்தமான 2000 கோடி ரூபாய் சொத்துக்களை காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சட்டவிரோதமாக யங் இந்தியன் லிமிடெட் நிறுவனத்திற்கு பெயருக்கு மாற்றிக்கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. யங் இந்தியா நிறுவனத்தில் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சுமார் 76% பங்குகளை வைத்திருந்ததாகவும் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வெறும் 50 லட்சம் ரூபாய் செலவில் மாற்றிவிட்டதாகவும் பாஜக தலைவர் சுப்பிரமணிய சுவாமி குற்றம் சாட்டினார். மேலும் இந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று பாஜக தலைவர் சுப்பிரமணிய சுவாமி டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். இதை எதிர்த்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த கடந்த 2021ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மும்பை, டெல்லி, லக்னோவில் உள்ள அசோசியேட்டட் ஜேர்னல் நிறுவனத்திற்கு சொந்தமான 661 கோடி ரூபாய் சொத்துக்களையும் 91.2 கோடி பங்குகளையும் பறிமுதல் செய்வதாக அமலாக்கத்துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அதாவது டெல்லியில் உள்ள ஹெரால்டு ஹவுஸ், மும்பை, லக்னோவில் உள்ள சொத்துக்கள் இருக்கும் பகுதியில் அந்த இடங்களை காலி செய்ய வேண்டும் என அமலாக்க பிரிவு நோட்டீஸ்களை ஒட்டியுள்ளது. இதன் மூலம் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு சொந்தமான 661 கோடி ரூபாய் சொத்துக்கள் அமலாக்க பிரிவின் வசம் செல்ல உள்ளது. இது சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.